அப்ரிசியேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஒரு பெரிய வகை சிலந்தி தான். இதை வந்து செல்லப்பிராணியாக வளர்க்குறது அப்படின்றது இப்போ அமெரிக்காவில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு. அதனால தான் இந்த டேட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. அமெரிக்கா, மெக்சிகோ, சவுத் அமெரிக்கா, சவுத் யூரோப்பு, ஏஷியன், ஆஸ்திரேலியான்னு சொல்லி ஏகப்பட்ட நாடுகளில் கிட்டத்தட்ட 1000க்கும் வகையான இந்த சின்ன உயிரினம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த பல்லி, சின்ன சின்ன இன்செக்ட்ஸு, அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய சிலந்திங்க, சின்ன சிலந்திங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு சின்ன ஒரு உயிர் தான். ஆனால் இந்த ஒரு பெரிய சிலந்தியை பார்த்தோன்னே அதோட உருவத்தை பார்த்தோன்னே எல்லோரும் பயப்படுறாங்க, இது நம்மளை கொன்னுடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாதான். ஏன்னா இந்த ஒரு குளவி கொட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு ஒரு பெயின் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் பெயின் இருக்கும். அதோட விஷம் எல்லாத்துலேயும் இருந்தாலும் அந்த விஷம் மனுஷங்களை பாதிக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லையும். அண்ட் இதை வந்து நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா உடனே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதோடைய முடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தலாம். அதை வச்சு உங்களுடைய கண்ணில் பட்டுச்சுன்னா அது ஒரு பெரிய பாதிப்பை கண்ணுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சம்மந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் வச்சிருக்காங்க. 2019 இது ஸ்டார்ட் பண்ணி இந்த செல்லப்பிராணிகளை கொண்டாடுறதுக்காக நேஷனல் டார்டல் அப்ரிசியேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 8.